أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين سيما بقية الله في الأرضين. அல்லாஹ்வை புகழ்ந்து எங்கள் தலைவர் விருதி தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது தூய குடும்பத்தினர்களாகிய அஹ்ல் பைத்துகள், அவர்களது தோழர்கள், நண்பர்கள், சஹாபா பெருமக்கள் ஆகியோர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் அவையிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் தற்பொழுதோ ஐயமும் தெளிவும் என்ற தோரணையிலே அஹ்ல் பைத்துகளை நேசிக்கின்ற, பின்பற்றுகின்ற, வழிபடுகின்ற அந்த வரிசையிலே முன்னர் அல் ஜம்மு பைன ஸலாத்தைன் தொழுகையை சேர்த்து தொழுவது பற்றியும், இதே போன்று அஹ்ல் பைத்துகளுக்கு அந்த பின்பற்றுகின்ற ஜமாத்தினர்களுக்கு வைக்கின்ற குற்றச்சாட்டுகளில் தக்கியாவை பற்றியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதை ரசூலுல்லாவுக்கு கொடுத்த விடயத்தை பற்றியும் நாங்கள் நேற்று விரிவாக பார்த்தோம். இந்த வகையிலே அஸ்ஸுஜூது அல துர்பா இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற சகோதரர்கள், நேசிக்கின்றவர்கள் தொழுகின்ற பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது இந்த களிமண்ணை, கல்லை, இது போன்ற விடயங்களை வைத்து அவர்கள் அதன் மீது சுஜூது செய்கின்றார்களே, அது பற்றிய விளக்கத்தை தாருங்கள் என்று பல இடங்களிலே என்னை பார்த்து கேட்கின்ற பொழுது, இன்றைய அமர்விலே இந்த மஜ்லிஸிலே அது சம்பந்தமாக குர்ஆன் என்று சொல்லுகிறது, ஹதீஸ் என்று சொல்லுகிறது, அதிலே அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக கொஞ்சம் பார்க்கலாம் நினைக்கின்றோம். இந்த வகையிலே 5 நேரம் தொழ வேண்டும் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதே நேரத்தில் சுஜூது செய்வதிலேயும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. சிரம் தாழ்த்தி அல்லாஹ்வுக்காக மனிதன் சுஜூது செய்கின்ற விடயத்திலே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இமாம் பைஹகி, இமாம் நசாயி போன்ற பல கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கின்ற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு பூமியை சுத்தமானதாகவும் சுஜூது செய்கின்ற தலமாகவும் ஆக்கி தரப்பட்டுள்ளது என்ற ஹதீஸ் புகாரியின் 1ஆம் பாகத்தில் 91வது பக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமின் 1வது பாகத்திலும் 271வது பக்கத்திலும் காணப்படுகிறது. இந்த ஹதீஸ் பற்றிய சனது, அதனை ரிவாயத்து செய்தவர்கள், அறிவித்தவர்களை பற்றிய கருத்து வேறுபாடு இல்லை, முரண்பாடு கிடையாது. ஆனால் இந்த ஹதீஸ் எதனை சொல்கிறது, அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய மத்தன், அது எதனை பிரதிபலிக்கின்றது என்பதிலே தான் பல வகையான கருத்துகள் ஃபுகஹாக்களிடத்திலே, அஹ்ல் சுன்னாக்களிடத்திலும், இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற சமூகத்திலும் காணப்படுகிறது. இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மஸ்ஜித் என்றால் அது பள்ளிவாயல் அல்ல. மஸ்ஜித் என்பது அது இஸ்மு மக்கான், அதாவது சுஜூது செய்யும் தளம், சுஜூது செய்யும் இடம். பள்ளி மஸ்ஜித் மஸ்ஜித்னு சொல்லுவார்கள். ஆனால்
மஸ்ஜித் என்பது சுஜூத் செய்கின்ற அந்த இடம். தூய்மையான பூமி சுஜூதுக்குரியது. பூமி தூய்மையானது. அந்த தூய்மையானது தான், தூய்மையாக்கப்பட்ட தூய்மையான பூமி தான் சுஜூதுக்குரியது என்பதை, தூய்மையாக இருக்கும் பூமியில் தான் சுஜூத் செய்வதற்குரியது. பூமி எப்படி சுஜூது தூய்மையானதுன்னு சொல்லி பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும். நஜீஸான விடயங்களை கூட தூய்மைப்படுத்துவதற்கு நாங்கள் மண்ணை எடுக்கின்றோம். ஒரு பாத்திரத்தில், ஒரு ஏனத்தில் நாய் முத்தமிட்டால், பன்றி முத்தமிட்டால், நாய் மூச்சு விட்டால் அதை மண்ணை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். எனவே தூய்மைப்படுத்துகின்ற அந்த தன்மையும் என்ன இருக்கிறது? மண்ணுக்கு இருக்கிறது. எனவே மண் தூய்மையானது, அதிலே சுஜூத் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே முக்கியமான விஷயம் என்னென்றா, அல் முசல்லா அல்ல, தொழுகின்ற இடம் அல்ல, தொழுகின்ற சுஜூது செய்கின்ற இடம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடுகளை போன்று, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை போன்றல்ல, அரேபிய நாடுகள், அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மரணித்த அந்த பூமி, அந்த இடம் கோடை காலத்திலே தாங்க முடியாத கடும் சூடாக, கடும் வெப்பமாக இருக்கின்ற காலம். வெப்ப காலத்திலே, சூடான காலத்திலே அந்த சூடு எங்களுடைய நாளை விடவும் பல மடங்கு அதிகரித்து சூடு காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். சூட்டுடைய வேகம், தாக்கம் மிகவும் கூடுதலாக இருக்கும். அப்பொழுது குளிரான காலம் வருகின்ற பொழுது மழை பெய்யும். குளிர்காலமும் கடும் குளிராக இருக்கும். சாதாரண உடைகளை போட்டுக்கொண்டிருக்க முடியாது. உள்ளுடை போட்டு, அடுத்த உடை போட்டு, அதுக்கு மேலே போட்டு, தலை, காது, மூக்கை தவிர, சில இடங்களில் கண்ணை தவிர எல்லாத்தையும் மூடி, கைக்கெல்லாம் கவர் போட்டு, சொக்ஸ் எல்லாம் 2-3 சொக்ஸ் போட்டு தான் அதில் என்ன செய்வார்கள், பாதுகாத்து அதிலிருந்து, இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாப்பார். அப்போ குளிரான காலத்தில் மழை பெஞ்சிட்டா நம்மளோட பிரதேசங்கள் மாதிரி சாதாரணமான மணல் அல்ல, அங்கே களிமண். மழை பெஞ்சிட்டா என்ன சேரும், சகதியுமாக காலில், கையில், உடம்பு இதெல்லாம் அப்பும். அப்போ அந்த நேரத்திலாம் கூட இப்படியான கடும் சூடு, இப்படியான கடும் மழை பெஞ்சி சகதியாக சேராக இருக்கிற இதை பற்றி ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சஹாபாக்கள் சிலர்கள் போய் முறையிட்டார்கள். இப்படி நாங்கள் சகதியாக இருக்குது, சுரியாக இருக்குது, வெப்பமாக இருக்குது, நாங்கள் வேறு எதையும் போட்டு நாங்கள் சுஜூத் செய்யலாம் என்று கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் தெரியும் எங்களுக்கு எவ்வாறு இரக்கமும் அன்பும் பாசமும், இவ்வளோ முத்தஹன்னினுல் கரீமுல் அதூஃப் அதமு ஜவாசி சுஜூதி அலா கைரில் அர்லி. பூமி அல்லாத, மண் அல்லாத, நிலம் அல்லாத வேறு எதிலும் ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்வதை என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு அதை அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அவ்வாறு பொருந்தவில்லை, அவர்களை அதுக்கு சரிகாணவில்லை. இதில் நாங்கள் பார்க்கலாம், சுனன் அல் பைஹக்கியிலே 1வது பாகத்தின் 439வது பக்கத்திலும், முஸ்னத் அஹமது இப்னு ஹம்பலிலே 3வது பாகத்தின் 327வது பக்கத்திலும் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். கால குந்து உசல்லி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்ஹர். ரசூலுல்லாஹ்வோடு நான் துஹர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது, ஃபஆஹிது கபலத்தும் மினல் ஹஸா, அங்கே இருக்கக்கூடிய சிறு கற்கள் சிலதுகளை நான் என்ன செய்வேன், கையில் எடுத்துக்கொள்வேன். சரியான சூடாக இருக்கு, நான் எடுத்துக்கொள்வேன். ஃபஅஜஅலுஹா ஃபீ கஃபின் சும்மா உஹவ்விலுஹா இலல் கஃபில் உக்ரா, அதை எடுத்து கையிலே வைத்து நான் அதை மற்ற கைக்கு சூடாக இருக்கும், அது மற்ற கைக்கு நான் மாற்றிடுவேன். ஏன் நான் அப்படி மாற்றுறேன்னு சொன்னால், ஹத்தா தபருது, அது கொஞ்சம் சூடு தணிஞ்சி அந்த கல்லில் இருக்கிற சூடு கைக்கு தாயிரும். இந்த கையில் எடுத்து சில கற்களை நான் எடுத்து கையில் வச்சுக்கொண்டு அடுத்த கையில் நான் என்ன செய்வேன், அதை மாற்றுவேன். சும்மா அளவுகா, அதை நான் வைப்பேன். ஹத்தா அஸ்ஜுத மின் ஷித்தத்தில் ஹர், கடுமையான சூடாக இருப்பதனால்
அதிலே இருந்து விடுவித்துக் கொள்வதற்காக அந்த சூடு தலையிலே தாவி உரமாக அந்த வெப்பம் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி அந்த சூட்டில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் இவ்வாறு வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்கின்றார். சிலர்கள் அந்த உடலோடு இருக்கின்ற ஆடையின் மீது அல்லது உடலோடு சம்பந்தமில்லாத அணிந்திருக்காத கையிலே வைத்திருக்கின்ற ஆடையிலே கூட அல்லது இந்த முசல்லா சஜ்ஜாதா சுஜூது செய்யக்கூடிய விரிப்புகளிலே சிலர்கள் அவ்வாறெல்லாம் செய்வதற்கு எத்தனைத்தார்கள். உடலோடு அணிந்திருந்த தலைப்பாகை, தலையிலே தலைப்பாக அணிந்திருந்த அதனுடைய தொங்கல் பகுதி அல்லது கையில் இருக்கக்கூடிய கையிலேந்தி ஏதும் விரிப்பு இதிலே எல்லாம் சுஜூது செய்வதற்கு என்ன செய்தார்கள், முற்பட்டார்கள். அப்போதெல்லாம் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. இதில் நாங்கள் பார்க்கலாம், ஒரு நாள் இரவு மழை பெய்திருந்தது. அப்பொழுது ரசூலுல்லாவை காலையிலே நான் கண்ட பொழுது அவர்களுடைய மூக்கின் மூக்கிலே காலையிலே ரசூலுல்லா வருகின்ற பொழுது பார்த்தேன், அவருடைய மூக்கு நுனியிலே அந்த களிமண் அதனுடைய அடையாளம் பட்டிருப்பது நான் கண்டேன் என்று அபு சயீத் அல் குத்ரி என்ற சஹாபி அவர்கள் அன்-நபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ரஅ அத்தீன ஃபி அன்ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஸர் சுஜூதி வ கானு மத்தரு மினல் லைல். சுனன் அபி தாவூதிலே முதலாவது பாகம் 209வது பக்கமும் அந்நசாயிலே சுனன் நசாயிலே இமாம் நசாயியுடைய கிரந்தத்திலே 2வது பாகத்தின் 208வது பக்கத்திலும் இந்த ரிவாயத்தை ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அன்னஹு ரஆ தீன, அவர் கண்டார் ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கிலே அந்த களிமண் அடையாளம் பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சுஜூது செய்து, அப்போ இரவு என்ன ரசூலுல்லாஹ் நின்று வணங்கி இபாதத்து செய்து விட்டு அவர்கள் வெளியாகி வருகின்ற அந்த நேரம். இதே போன்று அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், மாற ஐத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியன் வஜூஹு பிஷையின் தஅனி ஃபி சுஜூத். ஒரு காலமும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த முகத்தை நெற்றியை சுஜூதின் போது எதிலும் அவர்கள் வைத்ததாக நான் காணவில்லை. என்று அவர் பூமியிலே சுஜூது செய்வார். அந்த நிலத்துக்கும் அதுக்கும் இடையில எதுவுமே இருக்காது என்று அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீது கூட கன்சுல் உம்மாலின் 212வது பக்கத்திலும் முஸ்னத் அஹமது இப்னு ஹம்பலுடைய 6வது பாகத்தின் 58வது பக்கத்திலும் இந்த அறிவிப்பை நாங்கள் காணலாம். இது அஹ்லுஸ் சுன்னா ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்களுடைய கிதாபுகளிலே நாங்கள் இதனை காணுகின்றோம். இதை நாங்கள் அஹ்லுல் பைத்துகளுடைய கண்ணோட்டத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துடைய கண்ணோட்டத்திலே அவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய நடைமுறையிலே அவர்களுடைய அஹ்லுல் பைத் இமாம்களுடைய கணிப்பு, அவர்களுடைய ஹதீஸ், அந்த கிரந்தங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக நாங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பூமியிலிருந்து முளைக்கக்கூடியது, பூமியிலே உருவாகியது, உண்ணவும் உடுக்கவும் முடியாத விடயங்களிலே பொருட்களிலே சுஜூது செய்யலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அசுஜூது அல் அர்லி, பூமியிலே வமா அன்பதத் அர்து இல்லா மா உக்கில வலுபிச, சுஜூது நிலத்திலும் அந்த நிலத்திலிருந்து முளைப்பவைகளும் பலகைகள் அல்லது இந்த மரத்தினால் செய்யப்பட்ட விடயங்கள், பாயிலும் கூட செய்யலாம், சுஜூது செய்யலாம். ஏண்டா உண்ணவும் உடுக்கவும் முடியாத பொருள்களிலே அவர்கள் இவ்வாறு விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி சொல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ வகையான விரிப்புகள், சஜ்ஜாதாக்கள் தொழக்கூடிய அமைப்பிலே நாங்கள் பார்க்கலாம். ரோமம் பருத்தினால் செய்யப்பட்டு ஒன்றின் மீது ஒருவர் சுஜூது செய்வதை கண்ட அல் ஹலபி அவர்கள் என்ற ஒரு ஹலபி என்ற பெரியவர்
இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களிடம் போய் சொன்ன பொழுது, லா தஸ்ஜுது அலை, அதில் நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டாம். ஒயின் கும்த அலைஹி, நீங்கள் தொழுவதற்கு நீங்கள் தயாராகினால், சஜத்த அலல் அர்த், நீங்கள் பூமியிலே சுஜூத் செய்ய வேண்டும். ஃபலா பஸ ஒயின் பஸத்த அலையில் ஹசீரா, ஹசீர், பரவாயில்லை, நீங்கள் நிலத்தின் மீது நீங்கள் ஹசீரை, பாயை பண்ணினால், புல்லினால் அல்லது ஈத்த ஓலைகளினால் செய்யப்பட்ட அந்த விரிப்பிலே நீங்கள் சுஜூத் செய்யலாம். சஜத்த அலல் ஹசீரி ஃபலா பஸ, பரவாயில்லை, நீங்கள் அதிலே சுஜூத் செய்யலாம் சொன்னது விடயம் அர்-ரசாயில் என்ற கிதாபின் 3வது பாகத்தின் 593வது பக்கத்திலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இது ரிவாயத்து சம்பந்தமாக, ஹதீஸ் சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற விடயம் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக இது சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் எங்களுக்கு தெரியும், உலகத்திலே மகாபலி இம்மை மர்மைக்குரிய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், ரப்புல் ஆலமீன், என்ன வையகம், விண்ணகம், மறு உலகம் அனைத்தினுடைய எஜமான், ஆக முதல்நிலையிலே இருப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே பல மிக விசேஷமாக, லேசாக, இனாமாக கிடைக்கின்ற ஒரு பொருள் மண். மண்ணை விடவும் பெருமையற்ற பொருளை காண முடியாது. அப்ப மனிதனுடைய மனித படைப்பிலே உயர்ந்த ஒரு இடம் நெற்றி, முகம். ஆகவே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால, அந்த எஜமானுக்கு முன்னால, அந்த மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் மகாபெரிய அரசனாகிய அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னுடைய அடிமை தனது, தன்னுடைய உபூதியத்தை காண்பிப்பதற்காக அவன் சுஜூத் செய்து மண்ணின் மீது தன்னுடைய நெற்றியை வைத்து, நான் அவனுடைய அடிமை என்று அதனுடைய உபூதியத்தை காணுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு வகையான உள்ளச்சமும், அந்த ஒரு பெரியவனுக்கு முன்னால் பணிந்து நடக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுவதை நாங்கள் பார்க்கலாம். வஆயத்துல் ஹுது வத்ததல்லுல் லில்லாஹி தஆலா பிஹகீகத்திஹி ஹுவ வதுஉல் ஜபஹதி அலல் அர்த். ஃபஇன்தைதின், அப்பொழுது அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த ஹுதுவுடைய, பணிவுடைய, தாழ்ந்த தன்மையினுடைய இறுதி கட்டமாக அதனுடைய உண்மை நிலை, மனிதன் தன்னுடைய நெற்றியை மண்ணிலே வைத்து அவன் வைக்கின்ற பொழுது அங்கே அப்படியான ஒரு நிலை ஏற்படுகின்றது. இதே போன்று எங்களுக்கு ஒரு ருக்ஷாவாக, மனிதர்களுக்கு ஒரு சலுகையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம்தான் இந்த பூமியிலே, பூமி அல்லாத பூமியில் முளைக்கக்கூடிய, உண்ணவும் உடுக்கவும் முடியாத அந்த பொருட்களிலே சுஜூது செய்யலாம் என்ற விஷயம். இஸ்லாத்திலே ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள், அடுத்தது அதே போன்ற அவங்களுடைய ஃபத்வாக்கள், ஃபுகாக்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் யாவரும் பூமியில் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மாத்திரம் பூமி அல்லாதவைகளின், அதாவது பாய், ஈத்த ஓலைகள் சுஜூது செய்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். فَسَهَّلَ لَهُمْ بِذَلِكَ أَمْرُ السُّجُودِ وَرَفَعَ عَنْهُمُ الْأَسَرَّ وَالْمَشَقَّةَ وَمَا لَا طَاقَةَ لَهُمْ بِهِ بَلْ أَجَازَ لَهُمْ صُنْعًا مِنَ النَّبَاتِ يَحْمِلُونَ مَعَهُمْ فِي بُيُوتِهِمْ وَمَسَاجِدِ وَهُوَ الْخُمْرَةُ تنسج من خوص النخل بقدر الوجه فتوضع في المساجد والبيوت ويسجد عليها في الصلوات فشاع ذلك داع وكثر وانتشر. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சலுகை, இப்படியான இதில் தான், நீங்கள் மண்ணில் தான் என்று அந்த கஷ்டம் அப்படியா இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அனுமதி ஒன்று வழங்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொன்னால், நபாத், அதாவது முளைத்தது, அதாவது குறிப்பாக அல் ஹும்ரா, ஹும்ரான்னு சொன்னால் ஈத்த ஓலை, மரத்தில் இருந்து
எடுத்து அந்த ஈத்த ஓலையில் ஹூசு நஹ்லி அந்த அதை எடுத்து அதில் சஜ்ஜாதா மாதிரி சுஜூது செய்யக்கூடிய அளவுக்கு பள்ளிகளிலும் வீடுகளிலும் அதை தொழுகையின் போதும் அதை கொண்டு விரித்து அதை தொழுது விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சிலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால் இப்படியும் சில கருத்துகள் வரப்படுகிறது. அல் சுஜூது லித்துராபி அவர் சுஜூது அல துராபி. லித்துராபண்டா சுஜூது வந்துட்டு துர்பாவுக்கு உரியது. அந்த கல்லை வணங்குவதா, கல்லின் மேல் வணங்குவதா, கல் அல்ல அந்த துராபு, கல்லை வணங்குவதா அல்லது கல்லின் மீது வணங்குவதா? சுஜூது வந்துட்டு கல்லுக்கா அல்லது கல்லின் மீதா என்று பார்க்கின்ற பொழுது சுஜூது அலல் ஆறுது, பூமியின் மீது. எனவே அந்த நிலத்திலே சுஜூது இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படியான இந்த கல்லுடைய விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதை பற்றிய நிறைய கிதாபுகள் சுஜூது அல் அருள்னு சொல்லி புத்தகங்களும் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறாக இந்த சுஜூதுடைய நிலவரம் இருக்கிறது. இன்னும் ஒரு பல கேள்விகளிலே பல சந்தேகங்களிலே கேட்கப்படுகின்ற ஒரு விடயம், முஹர்ரம் மாதத்திலே முஹர்ரம் தலப்புறையிலே இருந்து ஆஷூரா நாள் வரைக்கும் உண்டான அந்த நாளிலே பல வகையான மஜ்லிஸ்கள், இந்த முஹர்ரம் சம்பந்தமான பயான்கள், பேச்சுகள், கூட்டங்கள் இதெல்லாம் போடப்படுகின்றது. அழுகின்றார்கள், துக்கப்படுகின்றார்கள், துக்க நாட்களாக அந்த நாட்களெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு கேள்வி. அதுக்கு அல் புகாவு அல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இது சம்பந்தமாக சில விடயங்களை இரண்டாவது அம்சமாக ஐயமும் தெளிவும் என்ற போர்வையிலே ரத்து ஷுபஹாத் வரிசையிலே நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது வருவோம் அழுகை. ஒரு மனுஷன் அழுகிறது, கத்துறது, துன்பப்படுவது எல்லாம் மனிதனுடைய செயற்பாட்டிலே உள்ள விடயங்கள். அப்போ உரிய நேரத்திலே மனிதனை அழ வைப்பதும் உரிய நேரத்திலே மனிதனை சிரிக்க வைப்பதும் அது இறைவனுடைய செயற்பாடு என்பதை சூரத்து நஜ்மின் 43வது ஆயத்து மேலும் நிச்சயமாக அவனே சிரிக்கவும் வைக்கின்றான், அவனே அவன் அளவும் வைக்கின்றான். இவ்வாறு பல இடங்களிலே அழுகையை பற்றி, அழுவதனால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் பற்றி அல் குர்ஆன், அல் ஹதீஸ் பல இடங்களிலே சொல்லப்படுகின்றது. இவர்கள் மீது ரஹ்மானுடைய திருவசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சஜ்ஜதா செய்தவர்களாகவும் அழுதவர்களாகவும் பணிந்து விழுந்து விடுவார்கள் என்பதை சூரத்துல் மரியமின் 58வது ஆயத்து வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா. இதே போன்று வயஹிர்ரூன லில் அஸ்கான் யபுகூன வ யஸீதுஹும் குஷூஆ. இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள், அவர்களுக்கு இறையச்சத்தை அது அதிகரிக்கும் என்ற இது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள் 17வது சூரத்து 109வது வசனத்திலே பார்க்கலாம். இதே போன்று கொஞ்சம் அளவோடு சிரியுங்கள், கொஞ்சமாக சிரியுங்கள், கூடுதலாக அழுங்கள் என்ற வசனம் சூரத்து தௌபாவின் 86வது வசனத்திலே ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யபுகு கஸீரன். இப்படியாக பல வகையான அழுகைகள் சம்பந்தமாக வருகின்றது. இவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பற்றி தெரியும். அவர்களுடைய சகோதரர்கள் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூடுதலாக அன்பு பாசமும் யூசுப் மீது கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் அவர் மீது அளவு கடந்த அன்பின் காரணமாக தந்தையுடைய அவரை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரை எடுத்துக்கொண்டு போய் அவரை ஒரு பால்கணத்திலே போட்ட சம்பவத்தை எல்லாம் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த யாக்கூபை தேடி அவர்கள் யூசுஃபை தேடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த யூசுஃபை தொலைத்து விட்டு காணத்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் அழுதவர்களாக வந்தார்கள். மாலை பொழுதில் அவர்கள் தங்களுடைய
தந்தையிடம் அழுத வண்ணமே வந்தனர். வஜாஉ அபாவும் இஷாஅன் யபுகூன், அழுதவர்களாக வந்திருக்கின்றார். இப்படி அழுகை சம்பந்தமா மனிதருக்கு என்னென்ன காரணங்களுக்காக மனிதர்கள் அழுகின்றார்கள், கவலைப்படுகின்றார்கள், துக்கப்படுகின்றார்கள் என்பதை பற்றி இந்த இறைவசனங்கள் எல்லாம் பல வகையான சந்தர்ப்பங்களில் நேரத்திலும் அழுகையை பற்றி கூறுகின்றது. ரசூலுல்லாஹ் யாருக்காக அழுதிருக்கிறார்களா, கண்ணீர் வடித்திருக்கிறார்களா, கவலைப்பட்டிருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளிலே தன்னுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் அழுத பொழுது அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு சஹாபி வந்து, யார் சொல்றா நீங்களா என்று சொன்ன பொழுது, இது ஒரு ரஹ்மத்து, உள்ளம் அழுகிறது, கண்ணினால் கண்ணீர் வடிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபியை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகன் இப்ராஹிமுக்கு அழுத நபி அவர்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஹஸரத் ஹம்சாவுக்கு அழுதார்கள். எல்லோரும் இந்த உஹத் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த மரணித்த கணவர்களுக்காக, ஷஹீதாக்கப்பட்ட தங்களுடைய தந்தைகளுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் வீடுகளிலே. அப்ப ஹம்சாவுக்கு அழுவதற்கு யாரும் இல்லை என்றால் அவர்களுக்கு அழுவதற்கு யாரும் இல்லையா என்று ரசூலுல்லாஹ் வினவிய பொழுது நிறைய பெண்கள், நிறைய மனிதர்கள் போய் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு சென்று எல்லோரையும் விடவும் கூடுதலான பேர் அழுதிருக்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய இப்னு அம்மிஹி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஹஸரத் ஜாஃபர் அவர்களுக்கு, தன்னுடைய சாச்சாவுடைய மகன் அவர்களுக்கும் அழுத இந்த நிகழ்வுகள் பற்றி சஹீஹுல் புகாரியின் 1ஆம் பாகத்தின் 152வது பக்கத்திலே நாங்கள் இவைகளை பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும், கன்சுல் உம்மால் என்ற கிதாபிலே ஆல் அஹ்ரஜா தபரானி ஃபில் கபீர், தன்னுடைய அந்த கன்சுல் உம்மாலிலே தபரானி அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை பார்க்கின்ற பொழுது, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சல்மா நாயகி அவர்களுடைய வீட்டிலே ஒரு தரம் ரசூலுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது சையீதுனா இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அன் உம்மி சலமத் ரலியல்லாஹு அன்ஹா قالت كان النبي صلى الله عليه واله وسلم ذات يوم في بيتي, என்னுடைய வீட்டிலே ஒரு நாள் வந்திருந்தார்கள். فقال لا يدخلن علي احد, யாருமே எங்களோட வீட்டுக்கு என்ன செய்யல, வரல. فانتظرت, அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற அந்த வீட்டில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். فسمعت نشيد النبي صلى الله عليه واله وسلم وهو في حجرتي, அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அறையில் இருந்து கொண்டு فوالله ما علمت به حين دخل فقال النبي صلى الله عليه واله وسلم, அவர்கள் வந்ததிலே இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலையிலே நான் பார்த்தேன். அன்ன ஜிப்ராயில் கான மானா ஃபில் பைத், எங்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஃபகால அத்துஹிப்புஹு, ஹுசைன் இருந்தார்கள் அவரிடம், அவரை நீங்கள் ஹுப்பு வைக்கிறீர்களா, அன்பு வைக்கிறீர்களா, பாசத்தோடு இருக்கிறீர்களா கேட்டபோது ரசூல் என்ன குல்து நஅம், ஆம் என்றார்கள் அன்னல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபகால, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இன்ன உம்மத்துக்க சதக்துலுஹு, உங்களுடைய சமூகம், உங்களுடைய உம்மத்து அவரை கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள். பி அர்லின், ஒரு பூமியிலே, அந்த அர்ல் என்ன, யுகாலுலஹா கர்பலா, ஃபனாவலஹு ஜப்ராயில் மின் துராபிஹா ஃபபகா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், கர்பலா என்ற பூமியிலே அவர் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணிலே ஒரு புடியை எடுத்து கொடுத்ததாக ரசூலுல்லாஹ் பார்த்து அழுததாக இந்த இமாம், அதாவது தபரானி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆகவே இந்த அழுகை இதற்காக ஹுசைனுக்காக அழப்படுகிறது என்றால், அநீதிக்கு எதிராக போராடிய ஒரு மாமனிதருக்காக, உண்மையை நிலைநாட்டுவதற்காக வந்த ஒரு மனிதருக்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக வந்த ஒரு உத்தம புருஷருக்காக இந்த அழுகை. சிலர்கள் இதனை மார்க்கத்திலே நுழைந்த புதிய ஒரு விஷயம் என்றும் பிதஅத் என்றும் கூறுபவர்களும் சமூகத்திலே இல்லாமலுக்கு இல்லை, இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், பிதஅத் என்றால் என்ன,
என்று பார்த்தால் அது ஒரு பெரிய ஒரு விளக்கம். அதுக்கு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஏனைய அறிவிப்புகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மஜ்மவுல் பஹ்ரைன் என்ற கிதாபின் முதலாவது பாகத்தின் 164வது பக்கத்திலே பித்அத்தை பற்றி வந்திருக்கிறது. அல் பித்அத்து அல் ஹதஸு ஃபித்தீன், தீனிலே மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுகின்ற விஷயம். ஆனால் அதற்கு ஒமாலே செலவு அஸ்லுன் ஃபி கிதாபி வலா சுன்னத்தி, குர்ஆனிலோ ஹதீஸிலோ அதுக்கு எதிரான ஒரு ஆதாரம் இல்லாமல் செய்கின்ற புது விடயம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த இமாம் ஹுசைனுடைய இந்த கர்பலா நிகழ்வுக்கும் குர்ஆனுக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கிறதா என்றால், குர்ஆன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடிந்து விட்டது, வகை முடிந்து விட்ட விஷயம். ஆனால் இருந்தாலும் அதற்கு ஏதும் குர்ஆனிலே நாங்கள் ஆதாரத்தை தேடி அதுக்கு ஏதோ ஒரு அசில் உண்டு, அதுக்கு ஏதான ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை நாங்கள் எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பல கிதாபுகளை நாங்கள் எங்களிடத்திலே நூலகங்களிலே அறிஞர்களிடத்திலே காணலாம். சூரத்துல் ஹஜ்ஜிலே 32வது ஆயத்து இவ்வாறு சொல்கிறது. அதுதான் யார் எவர் அல்லாஹ்வின் அடையாளங்களை கண்ணியப்படுத்துகின்றாரோ, அல்லாஹ்வுடைய அடையாளங்களை, நிச்சயமாக அது இதயங்களின் பயபக்தியில் உள்ளதாகும். ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அலாமாத், மஆலிம், அதை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய இதயத்திலே ஒரு இறை அச்சத்தை, தக்வாவை உள்ளங்களிலே அது ஏற்படுத்தும் என்ற ஹதீஸை நாங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அஷாயிர் என்பது மின ஷாயிரா, அடையாளம், இறைவனுடைய ஞாபகம் வருகின்ற விடயம். இந்த மஜ்மவுல் பஹ்ரைன் என்ற கிதாபின் 202வது பக்கத்தின் 515வது பக்கத்திலே ஹமலு ஷாயிர அலல் மஆலிம் ஐ மஆலிம் ஹுதூத் அல்லாஹ் வ அம்ருஹு வ நஹ்யுஹு வ ஃபராயிதுஹு, அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக அல்லாஹ்வுடைய ஹுதூதுல் ஹத்துகள், அல்லாஹ்வுடைய ஹத்துகள், களவெடுத்தவருக்கு, அடுத்தது பொய் சொன்னவருக்கு, சினா செஞ்சவருக்கு, மதுபோதையை உண்டாக்கக்கூடிய விடயங்களை, சாராயம் போன்றவற்றை அருந்தியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, அல்லாஹ்வுடைய ஏவலை ஏவுவது, அவனுடைய விலக்கலை தடுப்பதாவது விலக்குவது, அவனுடைய ஃபர்துகளை வாஜிபான விடயங்களை செய்வது போன்ற விடயங்கள், இது இவ்வாறு செய்வது மார்க்கத்துடைய அடையாளம். இப்போ நாங்கள் தொழுகிறது, நோன்பு நோட்பது, ஹஜ்ஜி செய்வது, அதே போன்று ஜகாத்து கொடுப்பது, பெருநாள் தொழுகை, சூரிய சந்திர கிரகண தொழுகை, இவைகள் எல்லாம் ஷஆயிருல்லாஹி அஸ்ஸ வஜல். தொழுகிறது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஷாயிர், அல்லாஹ்வை பற்றிய ஒரு ஞாபகம், ஒரு நினைவு. நோன்பிலே, ஹஜ்ஜிலே, ஜகாத், பெருநாள் தொழுகை, சூரிய கிரகணங்கள், அதே போன்று பெரும்பெரு அனர்த்தங்கள், சுனாமி, பூமி நடுக்கம், இப்படியான நேரங்களிலே இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக நாங்கள் பார்க்கலாம். ஹஜ்ஜிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து விடயங்களும் பொதுவாக ஷஆயிருல் ஹஜ்ஜி ஆசாருஹு வ அலாமாத்துஹு, ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் அது பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஷஆயிராக இருப்பதை அந்நிஹாயா என்ற கிதாபிலே இமாம் இப்னு அல் அசீர் அவர்கள் 2வது பாகத்தின் 479வது பக்கத்திலே சுட்டி காட்டுகின்றார்கள். அல் குர்ஆனின் சூரத்துல் ஹஜ்ஜின் 36வது வசனத்திலே, அதாவது வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், வல் புதுன என்ற மிருகம், ஒட்டகங்களை, மேலும் ஒட்டகங்களை, அவற்றை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் உள்ளவையாக நாங்கள் ஆக்கினோம். ஒரு மிருகம், ஒரு ஒட்டகம் அல்லாஹ்வுடைய அடையாளமாக இருக்குமா இருந்தால், ஒட்டகத்தை விடவும் இமாம் ஹுசைனுடைய எழுச்சியை, இமாம் ஹுசைனுடைய உயிரை, இமாம் ஹுசைனை யார் தாழ்த்தி மதிக்க முற்பட்டால் அது அவர்களுடைய அறியாமையை
அல்லது அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கபடம் அல்லது வேறு வகையான விடயங்களை வைத்துத்தான் அவரை நாங்கள் மதிக்கலாமே தவிர வேறு எந்த காரணமும் அதிலே சொல்ல முடியாது. இந்த அடையாளங்கள் வரிசையில் இதற்கு பல வகையான அடையாளங்கள் இருக்கின்றன. நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு வகையான காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில அடையாளங்கள் ஏற்படும் உலகத்தில். நான் உதாரணம் பார்க்கலாம். ஒருவருக்கு மரியாதை செய்கிறேன்னு சொன்னால், மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னால், அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. சைனாவிலே ஒரு மாதிரி, ஜப்பானில் ஒரு மாதிரி, இலங்கையில் ஒரு மாதிரி. சிலாக்கள் என்ன செய்வாங்க, எழுந்து நிற்பாங்க. சிலாக்கள் உடனே எழுந்திடுவாங்க. சிலாக்கள் சலோட் பண்ணுவாங்க. சிலாக்கள் கை கொடுப்பாங்க, முசாபா செய்வாங்க. சிலாக்கள் தலையை ஆட்டுவாங்க. ஏன்னா சிலாக்கள் நெஞ்சில் கையை வைத்து என்ன செய்வார்கள், அவ்வாறு பணிஞ்சு காட்டுவார்கள். இப்படி அந்த மரியாதை என்ற சொல்லுக்கு பல வகையான இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு இராணுவ தளபதி இருக்கார், அவருக்கு முன்னால் சிப்பாய்கள், ஒரு பெரிய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், பெரிய ஒரு ஏஎஸ்பி, ஐபி, பெரிய ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரண ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்வான், கையெடுத்து சலோட் அடிப்பான். அவரத்தில் நெஞ்சில் கையை வச்சு இப்படி பணிஞ்சு செல்லலாமா, சின்ன உடனே ஓடுற அவுட்டேன்னு சொல்லி என்ன செய்வான், திறத்திடுவான். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மக்காவுக்கு ஏற்ற மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும், அதுகளை செய்வார். இதே போன்று ஆனால் அதை விடவும் சில நேரங்களில் இப்போ சுஜூது செய்கிறது அதை விடவும் இதாக இருக்கும். மாவட்டத்தில் அவனுக்கு என்ன செய்யலை, வேறு எதுவுமே செய்ய முடியாது. சூரத்துல் அன்ஃபாலிலே 60வது ஆயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும், வஅத்து லஹும் மஸ்ததஅது மின் குவ்வா மின் ரிபாத்தில் கைல் துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், உங்களுடைய சக்திகளை எல்லாம், உங்களுடைய பிலங்களை எல்லாம் நீங்கள் ஒன்றுபடுத்தி வையுங்கள், ஒன்றுபடுத்துங்கள், சித்தப்படுத்தி வையுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய எதிரியும் அல்லாஹ்வுடைய எதிரியும் நீங்கள் அச்சப்பட வைக்கலாம், பீதி அடைய செய்ய வைக்கலாம். இதற்கு வஅத்து லஹும் மஸ்ததஅது மின் குவ்வா, குவ்வா என்ற இந்த குவாத், அன்றைக்கு வாள் இருந்தது, ஈட்டி இருந்தது, அதே போன்று இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாம், அம்பு இருந்தது. இப்படியாக பழைய ஆயுதங்கள் இருந்து இன்றைக்கு வாள், அம்பு, ஈட்டியெல்லாம் வச்சுக்கொண்டு யார்கிட்ட சண்டைக்கு போகலாமா? அப்போ இன்றைக்கு என்ன, சின்ன விமானம், ஏவுகணை, துவக்கு, இது போன்ற எத்தனையோ வகையான ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ அன்றைய யுத்த களத்தினுடைய ஆயுதம் அப்படி. அப்போ இன்றைய காலம் மாறி, நேரம் மாறின அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் இவ்வாறு மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுதும் அது அல்லாஹ்வை ஞாபகிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய எண்ணத்தை கொண்டு வரக்கூடிய, அவனுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சத்தினால் உள்ளத்தில் இருந்து கல்வி உருகி கண்ணினால் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கலாம். அதிலே ஒன்றுதான் இமாம் ஹுசைனுடைய இந்த கர்பலா நிகழ்வு. அது வருடம் செய்யப்படுவதன் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்படியான கவலையும் இப்படியான இறை ஞாபகமும், அல்லாஹ்வுடைய அந்த மஜ்லிஸ்களில் என்ன நடக்கிறது, இறைவனை பற்றி பேசப்படுகிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குடும்பமும் ஒரு தலைவனும் நண்பர்களோடு குடும்பத்தினர்களோடு செய்த அந்த மாபெரும் தியாகங்கள் பற்றி பேசப்படுகிறது. நன்மையை பற்றி ஏவப்படுகிறது, தீமையை பற்றி விளக்கம் தரப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அதிலே நாங்கள் பார்க்கலாம், இமாம் ஹுசைனுடைய அந்த எழுச்சியின் நோக்கங்களிலே ஒரு நோக்கமாக இமாம் ஹுசைன் அன்றிருந்த ஆட்சிக்கு அநியாயமான, அதாவது குடி, வரி, ஹலாலான விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலைமைகளிலே எல்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு விடயத்திற்கு இமாம் ஹுசைன் அவர்கள் தயாராகின்றார். ஆகவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த விடயம் இன்ஷா அல்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளது. ஒரு மனிதனை தொழுகையை, ஒரு மனிதனை நல்ல விடயத்துக்கு, தக்வாவுக்கு, இறை அச்சத்தை நெருங்குகின்ற விடயங்களுக்கு நாங்கள் ஏவுவது அது அல்லாஹ்வுடைய அடையாளம். குடிப்பது, வெறிப்பது, ஹராமான விடயங்களை செய்வதில் இருந்து மனிதர்களை தடுப்பது அது அல்லாஹ்வுடைய அடையாளம். இமாம் ஹுசைன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தத்கிரத்துல் ஹவாஸ் என்ற கிதாபிலே சிப்த் இப்னுல் ஜௌசி என்ற
அறிஞர் 2ஆம் பாகத்தின் 140வது பக்கத்திலும் தாரீஹு தபரியிலே அந்த ஒரு சில சொல்லுகளை மாற்றி சில வசனங்கள் முன்னுக்கு பின்னுக்கு ஆயினாலும் அதனுடைய சாராம்சம் வரக்கூடிய அடிப்படையிலே தாரீஹு தபரியின் 4ஆம் பாகத்தின் 204வது பக்கத்தில் சொல்லுகின்றார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய அந்த கர்பலா போரின் நோக்கத்தை பற்றி, தான் எதற்காக மதீனாவிலே இருந்து வெளிக்கிழமை மக்காவுக்கு வந்து அங்கிருந்து இந்த கர்பலாவை நோக்கி வருகின்றேன் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது, இன்னி லம் அஹ்ருஜு அஷ்ரன் வலா பத்திர்ரா வலா முஃப்சிதன் வலா ஸாலிமா இன்னமா ஹரஜுது லிதலபில் இஸ்லாஹ் ஃபி உம்மத்தி ஜத்தி ரசூலில்லாஹ் உரீது அன் ஆமர பில் மஅரூஃப் வ அன்ஹா அனில் முன்கர் வ அஸீர பிஸீரத்தி ஜத்தி வ அபி அலி இப்னு அபி தாலிப். நான் வந்துட்டு ஒரு கெட்டவனாக, ஒரு அநியாயம் செய்து பூமியிலே ஒரு குழப்பம் செய்வதற்காக நான் வரவில்லை. ஒரு குழப்பத்தை, ஒரு அநியாயத்தை, ஒரு பிரச்சனை உருவாக்குவதற்காக நான் வெளிக்கிளம்பி வரவில்லை. எதற்காக வந்திருக்கின்றேன்? நன்மையை கொண்டு ஏவப் போகிறேன், தீமையிலிருந்து தடுக்கப் போகிறேன், சீர்திருத்தத்துக்காக வந்திருக்கின்றேன். நான் போகின்ற இந்த வழி, இந்த பாதை, இந்த விடயம் என்னுடைய தந்தையினுடையதும் என்னுடைய பாட்டனாருடைய வழிமுறையாகும் என்று தன்னுடைய நோக்கத்தை சுட்டி காட்டுகிறார். ஆகவே அவருடைய போராட்டங்களிலே ஒரு முக்கியமான ஒரு இடம் வகிக்கின்றது நன்மையை அல்-அம்ரு பில் மஅரூஃப் வன்-நஹி அனில் முன்கர். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த விடயம் சம்பந்தமாக அல் குர்ஆனிலும் பல இடங்களிலே பல ஆயத்துகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சூரத் ஆல் இம்ரானிலே 104வது ஆயத்து, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அதாவது உங்களுடைய ஒரு கூட்டம் இருந்து நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களாக அவர்கள் இருக்கட்டும் என்ற ஒரு ஆயத்தையும், அதே போன்று 3வது ஆல் இம்ரானின் 110வது ஆயத்து, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அதாவது அந்த தோன்றிய சமுதாயங்களிலே, உலகத்திலே உதித்த தோன்றிய சமூகங்களிலே நீங்கள் தான் உயர்ந்த ஒரு சமுதாயம். கைர உம்மத், ஏன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றீர்கள் என்று அதாவது அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். இவ்வாறான மஜ்லிஸ்கள், நிகழ்ச்சிகள் மூலமாக இகாமத்துல் மஜாலிஸ்ல என்ன நடக்கிறது? தனிநபருடைய ஒழுக்கவியல் சம்பந்தமாக பேசப்படுகிறது. அந்த கர்பலா நிகழ்விலே எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு தியாகியாக மாறுகிறான், தன்னை துறந்து தன்னுடைய தேவை, தனக்கு தண்ணீர் தாகம் இருந்தும் கூட, தண்ணீருடைய தேவை அதிகரித்தும் கூட தான் அதை மறந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை, தன்னுடைய இந்த தீனுக்காக தன்னுடைய குடும்பத்தையே, பச்சிலம் பாலகர்களையே, தான் பெற்ற பிள்ளைகளை கூட அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த மகா உன்னதமான அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலை, பெண்களுடைய பங்களிப்பு, சிறுவர்களுடைய பங்களிப்பு, வாலிபர்களுடைய பங்களிப்பு, நண்பர்களுடைய தியாகம் பற்றியெல்லாம் இதிலே பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது சம்பந்தமாக, அநியாயத்துக்கு எதிராக, குழப்பத்துக்கு எதிராக வருகின்ற அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல் ஹதீதுகளை பற்றியெல்லாம் இப்படியான மஜ்லிஸ்களிலே சொல்லி இளம் சமுதாயத்தையும், பெண்களையும், ஆண்களையும், சிறுவர்களையும், வயோதிபர்களையும் சரியான முறையிலே ஹிதாயத்தை சொல்லக்கூடிய அமைப்பிலே இந்த மஜ்லிஸ்கள் அமைய பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே அழுகின்றார்களே, அந்த அழுகை இருக்கிறதே, அது மிக உன்னதமான ஒரு லட்சியத்திற்காக, ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக அழப்படுகின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், வானம் யாருக்குமே இந்த உலகத்திலே அழுதது கிடையாதாம், இருவர்களை தவிர என்று. ஒன்று யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஹஜ்ரத் ஜக்கரியா அவர்களுக்கும், அதே போன்று ஹுசைன் இப்னு அலி அதே அவர்களுக்கும் அழுததாக நாங்கள் இந்த வரலாற்றிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தஃப்சீர் குர்துபியிலே இமாம் குர்துபி இமாம் அவர்கள் 16வது பக்கத்தின் 141வது பக்கத்திலே சுட்டி காட்டுகின்றார்கள்.
அதேபோல் அத்துர்ரில் மன்சூர் என்ற கிதாபிலே இமாம் சுயூத்தி அவர்கள் 4ஆம் பாகத்தின் 264வது பக்கத்திலே சுட்டி காட்டுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், மா பக்கத்திஸ் ஸமாஉ அலா அஹதின், வானம் யாருக்கும் அழுதது கிடையாது, இல்லா அலா யஹ்யா இப்னு ஜக்கரியா வல் ஹுசைன் இப்னு அலி. ஜக்கரியா ஹஸரத் யஹ்யாவுக்கு, ஜக்கரியாவுடைய மகன் ஹஸரத் யஹ்யாவுக்கும் அலியுடைய மகன் இமாம் ஹுசைனுக்கும் தான் அழுதிருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை இமாம் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை பற்றி, தன்னுடைய இந்த எழுச்சியினுடைய இந்த புரட்சியினுடைய விடயத்தை பற்றி அவர்கள் நிறைய சுட்டி காட்டுகின்றார்கள். இது இந்த அழுகை சம்பந்தமான இமாம் ஹுசைனுடைய கர்பலா நிகழ்வு சம்பந்தமான சில விடயங்களாக நாங்கள் இதை பார்க்கலாம். ஆகவே இதை வைத்துக்கொண்டு அவர்கள் பிதுஅத்தாக அல்லது புதிய ஒரு நுட்பமான விடயங்களை, மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியான மஜ்லிஸ்களை, இப்படியான அமர்வுகளை வைத்து அழுகின்றார்கள், கத்துகின்றார்கள் என்று பலர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இமாம் ஹுசைனுடைய மஜ்லிஸிலே ஒரு மனிதன் கலந்து கொண்டு வெளியிலே வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு இரக்க நிலை ஏற்படுகிறது, அவனுடைய கல்பு உருகுகின்றது, இரக்கமான ஒரு நிலை ஏற்படுகிறது. ரகீகுல் கல்ப், கல்நெஞ்சம் படைத்த உள்ளம் கூட உருகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இமாம் ஹுசைனுடைய நிகழ்வுக்காக வேண்டி இந்த இவ்வாறான அமர்வுகளிலே, இவ்வாறான இடங்களுக்கு வந்து அவர்கள் கலந்து கொண்டு பிரயோசனம் அடைந்து கொண்டு போகக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் நிறைய பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை பற்றி பாரதத்தின் விடுதலை, மகாத்மா காந்தி கூட எங்களுடைய பாரத நாட்டினுடைய விடுதலை இமாம் ஹுசைனுடைய அந்த இஸ்லாத்தின் மாவீரர் ஹுசைனுடைய நிகழ்விலே இருந்து படித்த பாடங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள். எனவே எப்பொழுதோ இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த தன்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததோ அன்று முதல் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே இந்த நிகழ்வு அணைக்க முடியாத ஒரு நிகழ்வாக, மாற்ற முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று அல்லாமா ஷஹீத் முத்தாஹரி அவர்கள் தன்னுடைய ஒரு நூலிலே சுட்டி காட்டுகின்றார்கள். இப்படியாக அறிஞர்கள், ஆய்வாளர்கள், தத்துவவியலாளர்கள் இந்த இமாம் ஹுசைனுடைய எழுச்சியையும் புரட்சியை பற்றியும் பேசுகின்ற பொழுது அது பித்அத்து, அது ஷிர்க்கு, இப்படி அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இல்லை, குர்ஆனிலே இல்லை, ஆதாரம் என்ன என்று இன்று கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த சமுதாயத்தை நாங்கள் பார்த்து என்ன என்று நாங்கள் சொல்வது என்றுதான் பெரிய அபூர்வமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன என்று சொன்னால், கொஞ்ச நேரம் தன்னுடைய கல்புருகி உள்ளமுருகி அவனுடைய கண்ணினால் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலை. அப்போ ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுதும் அந்த உள்ளமும் அவனை படைத்த ரப்புக்கும் இடையிலான அந்த கதவு திறக்கப்படுகிறது. அப்பொழுது தன்னுடைய தேவையை, தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய கவலையை, தன்னுடைய உள்ள கிழக்கையை எடுத்து சொல்லி முறையிட்டு அதுக்கு மனிதன் தேர்வு செய்யக்கூடிய, தீர்வு பெறக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யலாம், மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான அழுகைகளை பற்றி இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் அது ஊக்குவிக்கின்றது, அதை நல்லதென்று பாராட்டுகிறது. அதுக்கு நிறைய கூலிகளும் என்ன செய்யப்படுது என்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியாக இந்த இமாம் ஹுசைனுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிறைய ஹதீதுகளையும் நிறைய ரிவாயத்துகளும் இமாம் ஹுசைன் சம்பந்தமாக வந்திருக்கிறது. இமாம் ஹுசைன் யார்? அஹ்லுல் கிஸா என்ற அந்த 5 பேரிலே ஒருவர். அஹ்லுல் பைத் என்ற அந்த ஹதீதுகளிலே சொல்லப்பட்ட அதிலே இருந்து ஒருவர். மவத்தத்து வைக்க வேண்டிய, அன்பு வைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த மவத்தத்துக்குரியவர்கள் இமாம் ஹுசைன். இதே போன்று
முபாஹலாவுடைய அறைகூவி அழைத்த பொழுது அவ்வளவு பேரும் இருக்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கையினால் ஹுசைனை தூக்கி கொண்டு போன ஒருவர் தான் இமாம் ஹுசைன். சஃபீனத்து நஜா என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலிலே யாரெல்லாம் ஏறிக்கொண்டார்களோ ஈடேற்றம் அடைந்தார்கள், விட்டவர்கள் அழிந்தார்கள் என்ற அந்த ஹதீஸிலே அந்த அஹ்ல் பைத்துடைய வரிசையிலே வரக்கூடியவர் இமாம் ஹுசைன் அவர்கள். இதே போன்றுதான் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு அல் குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இமாம் ஹுசைன் அவர்கள் அதோடு சம்பந்தப்பட்டு வருகிறார்கள், சேர்ந்து வருகிறார்கள். சில நேரங்களிலே நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகின்ற பொழுது, நீண்ட சுஜூது செய்கின்ற பொழுது வீட்டில் இருந்து ஹசன் ஹுசைன் வந்து, குறிப்பாக இமாம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகின் மேல் ஏறி அமர்ந்து கொள்வார்களாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் நீண்ட சுஜூதிலே நீண்ட நேரமாக அந்த சுஜூதிலே இருப்பார்களாம். ஏன்? தன்னுடைய பேர பிள்ளைக்காக, மகளுடைய பிள்ளைக்காக அல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை. ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுசைனு மின்னி, ஹுசைன் என்னில் இருந்தவர் என்று சொன்னார். வான மின் ஹுசைன் என்று சொல்லி சொன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில். ஹதீஸ் கிரந்தங்கள் நாங்கள் இதை பார்க்கலாம். ஹுசைன் என்னிலிருந்து உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருமணமாகி பிறந்தவர்கள் ஹுசைன். ஆனால் ஹுசைனிலிருந்து நான் உள்ளவன், வானமின் ஹுசைன் என்பதற்கு என்ன விளக்கம், என்ன தெளிவு என்று பார்க்கின்ற பொழுது, என்னுடைய தீனை, என்னுடைய எழுச்சியை நான் கொண்டு வந்த அந்த தீனை உயிர்ப்பிப்பது அந்த ஹுசைன். எனவே ஹுசைனிலிருந்து என்னுடைய தீன் உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஹுசைனிலிருந்து என்னுடைய தீன் மறுமலர்ச்சி பெறுகிறது, எழுச்சி பெறுகிறது, அது அணையாமல் தொடர்கிறது என்ற விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். இப்படி நாங்கள் ஹுசைனை இதிலிருந்து வெளியேற்ற முடியாது, அகற்ற முடியாது, இப்படியான ஒரு நிலை பார்க்கிறோம். ஆகவே இந்த இரண்டு விடயங்களிலும் இமாம் ஹுசைன் மீதான அழுகை, அவர்கள் மீதான கவலை, அதற்காக கண்ணீர் வடித்தல் சம்பந்தமாக அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் அல் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலும் இன்னும் பல வகையான பெரியோர்களுடைய சில கூற்றுகளையும் நாங்கள் எடுத்து ஆய்வு செய்தோம். ஆகவே இதிலே இன்னும் யாருக்கு தெளிவில்லாமல் இருந்தால் பல கிதாபுகள், பல நூல்கள், இது போன்று இன்னும் எத்தனையோ இன்றைய நவீன ரீதியிலே வரக்கூடிய எத்தனையோ ஒளிப்பதிவு நாடாக்கள் உலகத்திலே இருக்கிறது. இதற்காக வேண்டிய பல இந்த தளங்கள் கூட, சைடுகள் கூட, வெப்தளங்கள் கூட இன்று இந்த விடயங்களுக்காக உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே நாங்கள் போகின்ற பொழுது இதில் நாங்கள் இன்னும் பல ஆழமான விளக்கத்தையும் ஆழமான தெளிவையும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் சிலர்கள் இரத்தத்தை ஓட்டுகிறார்கள், தேவையில்லாமல் அடித்துக் கொள்கிறார்கள் என்பது ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு கவலை கூடுகின்ற பொழுது, அது அதிகரிக்கின்ற பொழுது தன்னை மிஞ்சி அந்த அழுகையும் அந்த உணர்வும் அந்த உணர்ச்சியும் வருகின்ற பொழுது மனிதனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு அவனுடைய அந்த நிலை தோன்றுவதை நாங்கள் மனிதனிலே நாங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்விடுகிறது. ஒரு காலம் இருந்தது, வாளெடுத்து வெட்டி தன்னுடைய உயிர்களுக்கு தீங்கை ஏற்படுத்திய அந்த சந்தர்ப்பங்களிலே அங்கிருந்த மார்க்க அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், பெரும்பெரும் அறிஞர்கள், மராஜிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், இந்த இமாமுடைய ஹுசைனுக்காக யாரெல்லாம் இரத்தம் கொடுக்க விரும்புகின்றார்களோ இரத்த வங்கிகளிலே இரத்தம் இல்லாமல் பெரும்பெரும் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சொல்லுகின்ற பொழுது, முஹர்ரம் மாதத்திலே தான் இரத்த வங்கிகளிலே இன்று இரத்தங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருப்பதை இந்த அஹ்ல் பைத்தை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சிறப்பிக்கக்கூடிய சகோதரர்கள் வாழக்கூடிய இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு தியாகமும் இப்படியான ஒரு நிலையும் அவரிடத்தில் காணப்படுகிறது. இமாம் ஹுசைன் யார்? ஷஹீத். ஷஹீத் என்றால் யார்? உயிரோடு வாழக்கூடியவர். குர்ஆன் சொல்லுகிற விஷயம், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவர்களே, உயிர் கொடுத்தவர்களே, நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள்,
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் நினைக்காதீர்கள், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த சுஹதாக்கள் இருக்கிறார்கள், ஷஹீத் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்தும் பார்க்காதீர்கள். உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரமும் உணவும் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை உலகை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சுட்டி காட்டுகிறார். எனவே சுஹதாக்களுடைய வரிசையிலே இமாம் ஹுசைன் அவர்கள் மிக உன்னத இடத்தை பெறுகின்றார். அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள், எப்படியான சந்தர்ப்பத்திலே கொலை செய்யப்பட்டார்கள், என்ன நிலையிலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது விண்ணகம் மண்ணகம் படைப்பினங்கள் உயிரினங்கள் அனைத்தும் அதை பார்க்கின்ற பொழுது கண்ணால் கல்புருகி நெஞ்சமுருகி உள்ளம் தன்னை தானே மனிதன் மறந்து தன்னுடைய கண்களினால் கண்ணீர் அல்ல இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்குத்தான் அந்த நிலை காணப்படுகிறது. ஆகவே அந்த இமாம் ஹுசைனுக்காக, அவருடைய நிகழ்வுக்காக, அவர்களுடைய மறுமலர்ச்சிக்காக, அவர்களுடைய ஞாபகமாக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், வயோதிபர்கள், ஆண்கள் என்றெல்லாம் கலந்து கொள்வதன் மூலமாக எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய உள்ளங்களிலே உள்ளம் ஜோதி பெறும், ஒளி பெறும். அங்கே இரண்டு அல்பைத் என்பது ஹுசைனை பற்றி பேசுகின்ற இடத்திலே ஒரு நூர், ஒரு ஒளி பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் அற்புதமும் பல இடங்களிலே ஏற்பட்டிருப்பதை, பல வகையான பரக்கத்துகளும் அபிவிருத்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த நாள்களிலே தியாகத்தினுடைய உச்சகட்ட நிகழ்வு பல இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியும், நாங்கள் படித்து கொண்டிருக்கின்ற காலங்களிலே ஒரு அறிஞர் ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். அப்பொழுது அவர் போகின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவ ஒரு தேவாலயம் வருகின்றது. அதற்குள்ளே பார்த்தார் அவருடைய வேலைகள், அவர்களுடைய நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்ன பொழுது போய் அவரோட கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள உங்களுடைய வேலை, உங்களுடைய புரோகிராம்கள் எப்படி என்று சொன்ன பொழுது இந்த அவருடைய அந்தரங்க செயலாளரை கூப்பிட்டு அங்கே இருக்கின்ற அந்த அட்டையை, கோவையை, ஃபைலை கொண்டு வான்னு சொன்ன பொழுது இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து 2 பேரைத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், 2 முஸ்லீம்களை நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தி ஒரு அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய முஹர்ரம் மாதம் வந்தவுடன் அதை விட்டு அவர்கள் ஓடி விடுகிறார்கள். இப்படியாக அவர் சொன்னார். ஆகவே பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், எவ்வாறான ஒரு தாக்கத்தை அவனுடைய உள்ளத்திலே இருந்தாலும் அவனால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு, அவனால் அதனை தாங்க முடியாத அளவுக்கு அவனுடைய அகீதா, அவனுடைய கொள்கையில், விசுவாசத்தில், இறை நம்பிக்கையில் அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இறைவனை பற்றி ஒரு விளக்கத்தில் அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதில் இஸ்லாத்திலே ஒரு அன்பு வருகிறது, இஸ்லாத்திலே ஒரு இரக்கம் வருகிறது, இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அதி தீவிரமான ஒரு மனோநிலை ஏற்படுகிறது. என்னுடைய குடும்பத்தை இந்த தீனின் அடிப்படையிலே வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலை அவனுக்கு உண்டாக்கப்படுகிறது. இதன் காரணமாக இவ்வாறான இந்த முஹர்ரத்தினுடைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளிலே ஈடுபடுவதை நாங்கள் காணலாம். ஆகவே இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்திலே அவ்வாறான சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கலாம் என கேட்டு, இதுவரை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடிய அனைவர்களுக்கும், குறிப்பாக பெண்கள் குலத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.